guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 நல்ல ஃபீல் குட் அனிமே தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நான் போற அனிமே கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போறது டாப் லிஸ்ட்லாம் கிடையாது, ரேண்டமா அப்படியே நான் வந்து சொல்லிட்டு வரேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அனிமே நேம் பேரு இந்த கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த அனிமே 2016ல வந்தது. இது ஒரு வார் டைம் பிளஸ் டிராமா கேட்டகரியான மூவி. இந்த ஸ்டோரி 1940ஸ்ல நடக்குது. எக்ஸாக்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வந்தப்ப தான் இந்த அனிமேயோட மெயின் கேரக்டர் சுசு ஒரானா ஹிரோஷிமால இருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் 18 ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் வேற டவுன் போறாங்க. அங்க இவங்களுக்கு நடக்கிற ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அண்ட் வேர்ல்டு வரப்ப இவங்க சந்திச்ச கஷ்டம் இதெல்லாம் சொல்ற ஒரு டிராமா கேட்டகரி மூவி. நல்ல ஒரு எமோஷனல் டிராமாட்டிக்கா கொண்டு போயிருப்பாங்க இந்த ஸ்டோரி. நீங்க ஒரு டிராமா லவரா இருந்தா கண்டிப்பா இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம செகண்டா பார்க்க போற மூவி நேம் Wolf Children. இந்த அனிமே 2012ல வந்தது. இது ஒரு ஃபேண்டசிக்கான ஃபேமிலி மூவி. இந்த அனிமேல ஹேனான்னு ஒரு கேரக்டர் அவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பழகி லவ் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு உல்ஃப். எப்படின்னா ஹியூமனாவும் மாறுவாரு, உல்ஃபாவும் மாறுவாரு. பட் ஹேனாக்கு இது தெரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ணி லைஃப் ஹாப்பியா ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறகுது. அந்த 2 குழந்தைக்குமே உல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர் எபிலிட்டி இருக்கு. சடனா என்ன ஆகுதுன்னா ஹேனாவோட ஹஸ்பண்ட் டெத் ஆகுறாரு. இதுக்கப்புறம் ஹேனா அந்த 2 பேபி எப்படி வளர்க்குறாங்க, அவங்க லைஃப்ல நடந்தது என்ன, இதெல்லாம் தான் இதுக்கப்புறம் ஸ்டோரி. இது ஒரு நல்ல ஃபீல் குட் அனிமேன்னு சொல்லுவேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2002ல ரிலீஸ் ஆனது அண்ட் இந்த அனிமே ஒரு அட்வென்ச்சர்ஸ் பிளஸ் ஃபேண்டசி கேட்டகரி மூவி. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த அனிமேவோட ஆர்ட் ஸ்டைல் ரொம்பவே ஓல்டா இருக்கும். இந்த அனிமேவோட ஒன்லைன் என்னன்னா, ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு நாள் ரோட்ல போனப்ப ஒரு பூனைய ட்ரக் ஏத்த வரும். அந்த இன்சிடென்ட்ல இருந்து பூனை ஹீரோயினி காப்பாத்துறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பூனை ஒரு ஃபேண்டசியான ஒரு கேட் வேர்ல்டோட பிரின்ஸ்னு. அந்த பிரின்ஸை சேவ் பண்ணதுக்காக அந்த கேட் கிங்டம்க்கு ஹீரோயினை இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினும் ஃபேண்டசியான உலகம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பிரின்ஸை மேரேஜ் பண்ணி சொல்லி அங்க கேக்குறாங்க. ஹீரோயினும் தெரியாம ஓகே சொல்லிடுறாங்க. தென் இதுக்கப்புறம் அந்த கேட் கிங்டம்ல ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் ஸ்டோரி. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனல் மூவி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹானரபிள் மென்ஷன். யுவர் நேம், வெதரிங் வித் யூ, சைலண்ட் வாய்ஸ், ஐ வாண்ட் இட் யுவர் பேங்க்ரியாஸ். இந்த 4 மூவியுமே அனிமே பார்க்கறவங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத அனிமே மூவிஸ். அண்ட் ஃபைனலா இருக்க மூவி நேம் தி பாய் அண்ட் தி எரான். இந்த அனிமே ரீசெண்டா தான் வந்தது. எல்லாருக்குமே தெரியும் இந்த அனிமே ஆஸ்கார் வின் பண்ணிச்சு பெஸ்ட் அனிமேஷன் என்ற கேட்டகரியில. இந்த அனிமே ஒரு ஃபேண்டசி பிளஸ் அட்வென்ச்சர் மூவி தான். மாகிட்டோன்ற 12 வயசு பையன் அவங்க அம்மா டெத்துக்கு அப்புறம் வேற டவுனுக்கு மூவ் ஆகுறாங்க. அண்ட் அவங்க அப்பா மாகிட்டோட சித்தி, அதாவது மாகிட்டோட அம்மாவோட சிஸ்டரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மாகிட்டோ அவங்கள அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம வெறுக்கவும் முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான். அப்ப அங்க ஒரு ஹெரான் பேர்டு பாக்குறான். அந்த பேர்டு அவனை பின்னாடியே வந்து தொலை பண்ணிட்டு இருக்கு. தென் என்ன ஆகுதுன்னா மாகிட்டோட சித்தி காணாம போயிடுறாங்க. அண்ட் அவங்க சித்திய கண்டுபிடிக்க போன மாகிட்டோ, நான் உனக்கு வழிகாட்டுன்னு சொன்ன கூடவே வந்த அந்த ப்ளூ ஹெரான் ஒரு ஃபேண்டசியான இடத்துக்கு போறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் மாகிட்டோ அவங்க சித்திய கண்டுபிடிச்சானா இல்லையா, இதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறுதுன்றத இந்த ஸ்டோரி. இந்த மூவில அனிமேஷன் டாப் மேட்சா பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த மூவி பார்க்காதவங்க ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் சொன்ன மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லிஸ்ட்ல மிரர் ஆஃப் தி ஃபியூச்சர் தான் ரொம்பவே பிடிச்ச மூவி. இந்த அனிமே மூவிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். பை கைஸ். போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.